கவிஞர் சொன்னார், ஜெயபாஸ்கருங்கிற ஒரு கவிஞர். இந்த கவிதையை கொஞ்சம் உன்னிப்பாக கேட்டிங்கன்னா இன்றைக்கி இருக்கிற சூழல் தெரியும். ஒரு மகளும் அம்மாவும் பேசிக்கிற மாதிரி ஒரு கவிதைங்க. மகளை பார்த்து அம்மா கேட்குறா, அம்மா நீ காலேஜ் போறியல்ல, போகிற வழியில் ஒருத்தன் பின்னாலே வர்றானா அப்படின்னு கேட்குறான். யார்? அம்மா. அதுக்கு அந்த பொண்ணு ஆமாம்மா ஒருத்தன் பின்னாலே வர்றான். அடுத்த கேள்வி அம்மா கேட்குறா, இன்னொருத்தன் பைக்கை எடுத்துக்கிட்டு பின்னால் அப்படி முன்னால் வந்து சாகசம் பண்ணுறானா, நீ பார்க்குற மாதிரி அப்படி முன்னால் வந்து அப்படி பைக் எடுத்துகிட்டு சாகசம் பண்ணுறானா? ஆமாம்மா அப்படிங்கிற பொண்ணு. அதுக்கப்புறம் அம்மா கேட்குறா, யாராவது ஒருத்தன் வந்து உங்ககிட்ட வந்து நீ என்ன மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்னு உன்னை மிரட்டுறானா அப்படின்னு கேட்டா. ஆமாம்மா அப்படின்னு பொண்ணு சொன்னான். அடுத்த வார்த்தை அம்மா சொன்னா, இன்னொருத்தன் வந்து நீ என்னை காதலிக்கலைன்னு உன் மூஞ்சில் ஆசிட்டு ஊற்றிடுவேன் அப்படின்னு மிரட்டுறானா அப்படின்னு அம்மா கேட்டா. பொண்ணுக்கு ரொம்ப ஆச்சரியம். அம்மா ஒரு நாள் கூட காலேஜே வந்ததில்லை, இதெல்லாம் எப்படி அம்மாவுக்கு தெரியுது, எப்படிம்மா உனக்கு தெரியும் அப்படின்னு மகள் கேட்ட உடனே அந்த தாய் சொன்னாலாம், இவன்களின் அப்பன்களை கடந்துதானே உன் அப்பனுக்கு நான் மனைவியானேன் அப்படின்னாலாம். என்ன அர்த்தம் பார்த்தீங்களா? இவன்களின் அப்பன்களை கடந்துதானே உன் அப்பனுக்கு நான் மனைவியானேன்னு சொன்னால், காலங்காலமாக பெண்களுக்கான அந்த அந்த எதிர்வினை விஷயங்கள் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறதுக்கு தானேங்க இன்றைக்கி வந்திருக்காங்க.